ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனோஸ் வாண்டர்லாக். சிட்டி சென்டரை சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த பிளேஸ் தான் செஸ்டர் ஜூ. இன்றைக்கி வீக்கெண்ட் அண்ட் ஆல்சோ வெதரும் நல்ல சன்னி டேவாக இருக்கிறனால எல்லாருமே கிட்ஸை கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. செஸ்டர் ஜூ யூகேலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஜூ. இங்கே 27,000 அனிமல்ஸும் 500+ ஸ்பீஷியஸும் இருக்குது. இந்த ஜூவை சுற்றி பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் 1 day வாச்சு தேவைப்படும். ஜூவோட ஓப்பனிங் டைமிங் மார்னிங் 10 AM ஈவினிங் 5:30 PM வரைக்கும் இருக்கும். இதோட டிக்கெட் டீட்டெயில்ஸ் என்னென்னா, அடல்ட்ஸ்க்கு 38 pounds, கிட்ஸுக்கு 28 pounds அண்ட் இன்ஃபேன்ட்ஸ்க்கு ஃப்ரீ. வாங்க எல்லா அனிமல்ஸும் என்னென்ன சேட்டப் பண்ணுதுன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஜூவை 4 zones பிரிச்சிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் ஜோன், ஏஷியன் ஜோன், மான்சூன் ஃபாரஸ்ட் அண்ட் ஐலாண்ட் ஜோன். நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது ஏஷியன் ஜோன். இங்கே நம்ம ஃபஸ்ட்டே பார்க்குறது எலஃபெண்ட், நம்ம ஏஷியன் எலஃபெண்ட். இங்கே 2 எலஃபெண்ட் இருக்குது. ஒன்று நல்ல பெருசாக இருக்குது, இன்னொன்று அதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்குது. சேஃப்டிக்காக 2 எலஃபெண்ட்ஸையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது கேப்பிபரா. இது எலி ஃபேமிலியை சேர்ந்தது. நல்லா பார்க்கவே கொழுக்கு முழுக்குன்னு இருந்துச்சு. அதுவும் பின்னாடி திரும்பி உட்காந்துருக்கு. Sitting there also. Yeah, so many are there. Yeah, that's there. என்ன ஒரு நறுமணம், அழகான நறுமணம். நறுமணத்துல என்ன பாலங்க? நான் சொல்றேன். நீங்க குளிக்கல இல்ல? இல்ல. ஆமா. இல்ல அதான் இல்லப்பா ஒண்ணு. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. ஆமா ப்ரோ. இங்க பாருங்க, மேல இருக்கு. அது மங்கி, ஒரிஜினல் மங்கியா? அது ரியல் மங்கி. அது ரியல் மங்கி மாதிரி இல்ல. ரியல் மங்கி தான்ப்பா. எல்லாரும் இந்த பக்கம் பாத்துட்டு நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த ஜூ ரொம்ப பெரிய ஜூ. அதனால் நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களால் நடக்க முடியல அப்படின்னா இங்கே போட் ரைட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த போட் ரைடில் நீங்கள் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனிமல்ஸை பார்க்க முடியாது. அது அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கும். அப்படியே நம்ம எல்லா அனிமல்ஸையும் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த போட் ரைட்காக நீங்கள் தனியாக எந்த டிக்கெட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம டிக்கெட்லேயே இன்க்ளூசிவ். நம்பூர் மாடை ஜூவில் வச்சுருக்காங்க. என் பையன் இதை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிட்டான். ஏன்னா அவன் இது வரைக்கும் பிக்சரில் மட்டும்தான் கவ்வை பார்த்துருக்கான். ஸோ நேரில் பார்த்தோன்னே நல்லா என்ஜாய் பண்ணுறான்.
இதுதான் ஃப்ளமிங்கோ பேர்ட். இதோட கால்லாம் நல்லா நீட்டமாக இருக்கும். மோஸ்ட்லி ஒரு காலில் தான் நிற்கும். இது கூட்டமாக நிற்கிறத பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக டைகர் பார்க்கலான்னு போனோம். ஆனால் எங்களோட பேட் லக், எங்களால் டைகரை பார்க்க முடியல. நாங்கள் போன டைமில் டைகர் எங்கள் கண்ணுக்கு படவே இல்லை. அது தூங்கிட்டு இருந்துச்சு போல். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு பேர் பார்க்கலான்னு போயிட்டோம். இங்கே இருந்த பேர் குட்டி சைஸ் பேர். கரெக்டாக நாங்கள் போன டைமில் அதுவும் இறங்கி வந்துச்சு. எங்களால் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு அதை. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது ரைனோசரஸ். இது பார்க்கவே நல்லா பெருசாக இருந்துச்சு. இது வந்து 2000 to 3000 kgs வெயிட் இருக்குமா. ரைனோ யூஸ்வலாகவே காமாக தான் இருக்கும். ஆனால் அதை யாராவது த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக மாறிடும். சன்லேருந்து அதோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சாண்டில் ஃபுல்லாக ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது ரெட் பேண்டா. இது வரைக்கும் பேண்டாவை நான் பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் தான் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ரெட் கலரில் பார்க்குறேன். நல்லா க்யூட்டாக சின்னதாக அழகாக இருந்துச்சு. இந்த பேண்டா மோஸ்ட்லி மரத்து மேலே தான் இருக்கும். இதுக்கு நல்ல நீளமான வால் இருக்கும். இதை லைட்டாக பார்க்குறதுக்கு ஃபாக்ஸ் மாதிரியும் இருக்குது. இதோட மேக்ஸிமம் வெயிட் 3 to 6 kgs தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் இந்த கிரே மங்கி பார்க்கலான்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் பார்க்குறதுக்கு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்துச்சு. சடனாக அங்கே இருக்க ரோப்ஸ்லாம் பிடிச்சி தாவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, குரங்கு சேட்டை பண்ணாதன்னு நம்ம சொல்லுவோம்ல, அது இதுதான். இந்த மங்கீஸ் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அழகாக பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில். இந்த மங்கீஸோட நேம் வந்து ரால்வே மங்கி. இது ஒரு ரேர் டைப் ஆஃப் மங்கி. இது மோஸ்ட்லி கூட்டமாக தான் இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக கூட்டமாக அடித்து விளாண்டுட்டு இருக்குன்னு. அப்படியே மங்கீஸ்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே மூங்கில்னால செஞ்ச ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. அதில் அப்படியே ஒரு வாக் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்களேன், ஜூக்குள்ளே ஒரு கேசல் இருக்குது. இந்த பிளேஸை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த சைட் தான் ரெஸ்டாரண்ட்ஸ், ரெஸ்ட் ரூம் அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியாலாம் இருக்குது. ஸோ இங்கே மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக எல்லாருமே யூஸ் பண்ணிப்பாங்க. நாங்களும் வீட்டிலேருந்தே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த பிளேஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த அனிமலை விசிட் பண்ண போகலாம். இந்த கேசலை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. லன்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பென்குயின் பார்க்கலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். பென்குயின்ஸை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். ஜூக்கு வந்திருக்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க போல். யூஸ்வலாக பென்குயின்ஸ்லாம் ஸ்னோவில் தான் இருக்கும்னு நம்ம நினப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. அது வந்து சில்லான கோல்டான கிளைமேட்டில் தான் இருக்கும். இந்த பென்குயின்ஸ் எல்லாம் அவங்க ஒரு கிளாஸ் கேஜ்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் எந்த ஸ்னோ செட்டப்பும் பண்ணல. பட் அந்த கிளாஸ் கேஜை டச் பண்ணாவே அந்த வாட்டரோட டெம்பரேச்சரை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த பென்குயின்க்கு ஏற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சரை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், பென்குயின்ஸ் பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. பாருங்களேன், பென்குயின்ஸ் எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணி போகுது. நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுல்ல. மக்கள்லாம் எங்கே நிற்கிறாங்களோ கரெக்டாக அவங்க முன்னாடியே வந்து இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி ஸ்விம் பண்ணி போயிட்டுருக்கு. பார்க்கவே க்யூட்டாக இருக்குது.
இங்கே ஏஷியன் லைன் வச்சுருக்காங்க. இது லன்ச் டைம்ன்றனால அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அது சைலண்ட்டாக உட்காந்து தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதை பார்க்கவே நல்லா பெருசாக கம்பீரமாக இருந்துச்சு. அதனால தான் அதை கிங் ஆஃப் ஜங்கிள்னு சொல்கிறாங்க. இந்த ஏஷியன் லைன் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இது ரோர் பண்ணுற சவுண்ட் வந்து 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கேட்குமா. அனிமல்ஸை விசிட் பண்ணிவிட்டு சொவினியர் ஷாப் போகலான்னு உள்ளார வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே அழகாக லைன் டாய் தான் வச்சுருக்காங்க. டாயாக பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. பட் நேரில் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது ஆக்சலோட்டில். இது தண்ணியில் வாழ்கிற ஒரு உயிரினம். இதோட விலையை பாருங்களேன். ஜம்போ ஆக்சலோட்டில் வந்து 45 பவுண்ட்ஸ் கிட்டக்க வருது. இதே பாக்கெட் சைஸில் இருக்கிறதே 9 பவுண்ட்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு கேப்பிபரா. இது எல்லா சைஸ்லையுமே வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல கொழுக்கு முழுக்குன்னு நல்லா இருக்குது பார்க்கவே. உள்ளே பார்த்த எல்லா அனிமல்ஸுமே இங்கே டாய்ஸாக வச்சுருக்காங்க. இங்கே மிக்ஸ்டு கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட் டாய்ஸ் வச்சுருக்காங்க. இதோட விலை வந்து 45 பவுண்ட்ஸ் இருக்குது. அப்படியே பின்னாடி இருக்க ஷெல்ஃபில் ஸ்மால் சாஃப்ட் டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் கோலா, டைகர், ஃப்ளமிங்கோ, ஆஸ்ட்ரிச், உள்ளார பார்த்த எல்லா அனிமல்ஸுமே இருக்குது. இங்கே பாருங்கள், பிங்க் கலர் ஸ்பைடர், ப்ளூ கலர் ஸ்பைடர், டர்ட்டல்லாம் இருக்குது. இந்த மங்கி டாயை நீங்கள் எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட 2 கையிலையும் வெல்க்ரோ வச்சுருக்கனால நீங்கள் எங்கேயாவது வேணும்னா தொங்க விடுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இன்ஃபேன்ஸ்க்கு விளையாட்டு காமிக்கிற மாதிரி பப்பெட்ஸ்லேயும் இருக்குது. இது எல்லாமே மீடியம் சைஸ் டாய்ஸ். இந்த இடத்துல ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், வாட்ச்சு, பேகு இதெல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மீடியம் சைஸ் ஃப்ளமிங்கோ டாய் ஆஃபரில் இருக்குது. ஸ்ப்ரிங் சீசன்றனால இதோட விலை 10 பவுண்ட்ஸ். இங்கே சாஃப்ட் டாய்ஸ் மட்டும் இல்லை, பிரிட்டன் பிளேக்கு ஏற்ற மாதிரி மெடிக்கல் செட் அண்ட் வைல்ட் தீம் செட்டுன்னு சொல்லி டாய்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள், ட்ரக் டிரைவர், லைன், ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து மெடிக்கல் செட். அப்படியே பக்கத்தில் கார்டனிங் செட்டும் இருக்குது. இது எல்லாமே ஹார்ட் டாய்ஸ். ரொம்ப சின்ன சைஸில் இருந்துச்சு. ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட விலையுமே 6.99, 7.99, 5.99 ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இது ஃப்ளமிங்கோ சீசன்றனால மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் அழகாக ஃப்ளமிங்கோ வச்சு காமிச்சிருந்தாங்க. இது எல்லாமே சாக்லேட்ஸ். பக்கத்தில் லாலிஸும் வச்சுருக்காங்க, கேண்டீஸ். இங்கே ட்ரெஸ்ஸஸ்மே இருக்குது. நல்ல வைல்ட் தீம்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அது போக ஸ்வெட் ஷர்ட்ஸ் கிட்ஸுக்கும் இருக்குது, அடல்ட்ஸ்க்கும் இருக்குது. நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அனிமல் தீம் போட்டு இருக்குது. இந்த பேக்ஸ்லாம் பாருங்களேன், லைன் ஸ்கின் மாதிரியும் ஜீப்ரா ஸ்கின் மாதிரியும் இருக்குது. இது எல்லாமே சாக்லேட்ஸ் அண்ட் பாடி வாஷ், சென்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, ஸ்டான்லியோட லிமிட்டட் எடிஷன் இருக்குது. செஸ்டர் ஜூக்குன்னே ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மக்ஸ் எல்லாமே ஆஃப்ரிக்கா தீமில் இருக்குது. ஸோ இது 4 for 10 பவுண்ட்ஸ். ஒன்று மட்டும் வாங்கினோன்னா 3 பவுண்ட்ஸ் கிட்டக்க வருது. மக்லேயே செஸ்டர் ஜூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் ஸ்டாக் கப் எல்லாமே வச்சுருக்காங்க. பெட்ஸுக்கு பிஸ்கட்ஸும் இருக்குது, டாக் பிஸ்கட் அண்ட் பெட்ஸுக்கான பாடி வாஷ் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே ஐஸ்கிரீமும் வச்சுருக்காங்க, நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். ஜூவை நல்லா சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் செஷயர் ஓக்ஸ் டிசைனர் அவுட்லெட்ஸ் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.